சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர் குஷி குஷியா இருக்கிறோம். Okay. இன்னைக்கு வந்து நம்ம 2025க்கான பாபா வாங்க கணிப்பு பார்க்க போறோம் சிஸ்டர். ஸோ நாஸ்டாடமஸ் பார்க்கல இந்த தடவை, அது தனியாக பார்த்துக்கலாம். பாபா வாங்க சொன்னதே பயங்கரமா இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்னென்ன கேள்விப்பட்டீங்க? நான் வந்து அவரோட இன்ட்ரடக்ஷன் சொல்லணும்ல பிரதர். அவர் பல்கேரியால பிறந்தாரு. ஆக்சுவலாக ஒரு லேடி தான் அவங்க. இப்பதான் பாபா வாங்கன்றது ஒரு லேடி ஆமா தான். லேடி, ஒரு லேடி பல்கேரியால பிறந்த லேடி. அவங்களுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு இடி மின்னல் இதெல்லாம் தாக்கி கண்ணு கண் போயிடுச்சு. பார்வை போயிடுச்சு, சுத்தமா கிடையாது. ம், ஆனா அவருக்கு ஃபியூச்சரை பத்தி கணிக்கக்கூடிய ஆற்றல் வந்துருச்சு அந்த டைம்ல அவருக்கு. ம், அவங்களுக்கு அவங்க ம், வந்து பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க. இப்பதான் 1996ல தான் இறந்து போயிருக்காங்க. ம். அஸ்டடாமஸ் ரொம்ப ஒரு 400-500 வருஷத்துக்கு முற்பட்டவர் அவரு. ஆமா. அவரோட கணிப்புகளும் இவங்களோட கணிப்புகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் ஒத்து போகுது. கண்டிப்பா. இவங்களோட கணிப்புகள்லாம் மோஸ்ட்லி 70%க்கு மேல சரியா இருக்கு, இது வரைக்கும் Correct. வலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடவுள் நம்பிக்கை, மத புஸ்தகத்தின் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த பக்கம் திரும்பிடுறாங்க. சரி, எப்படியோ அந்த எச்சரிக்கை கொடுத்தா சரிதான் அப்படின்ட்டு கொடுக்கப்படுது. ஆமா. ஸோ மெயினா வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கற்பனைக்கெட்டாத மாற்றங்கள் நிகழும். 2025ல உலக அழிவின் ஆரம்ப போர் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்றாங்க. 2025 உலக அழிவுக்கான பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டு 5079ல உலகம் அழிஞ்சிடும்ன்றாங்க. இன்னும் அத்தனை வருஷமா போர் நடக்கும்? புராணங்களே தேவலாம்பல இருக்குது. 100 வருடம் நடந்ததா தான் போட்டிருக்கும். என்ன 2000 வருஷம் போர் நடந்தா என்ன ஆகுறது இல்லையா? ஆமா, யாராலையும் தாங்க முடியாது. ஸோ அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உலக காலச்சக்கரமும் அதுவும் கலந்து வருது. உலக காலச்சக்கரம் 5000 வருட காலச்சக்கரம், இதோடைய டேட் கலந்து வருது. அதுதான் இங்க குழப்பமாயிடுது. ஸோ 5000 வருடம் முடிஞ்சும் கொஞ்சம் இருக்கலாம். உலகம் மொத்தமாக அழியறதுக்காக அந்த மாதிரி இருக்கலாம். சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாமே அப்படி கொஞ்சம் மோர் ஆர் லெஸ் தான் வரும். அப்படியே துல்லியமா வராது. அது ஒண்ணு இருக்குது. ஏன்னா துல்லியமா வந்து கடவுளே சொல்ல மாட்டார் நேரடியா. அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் மூலமாகவும் துல்லியமாகவும் சொல்ல மாட்டார். அந்த ஒரு எச்சரிக்கை தான். அடுத்தது குறிப்பாக ஐரோப்பாவில தான் 2025ல ஒரு மிகப்பெரிய யுத்தம், அதாவது அந்த உலக அழிவுக்கான யுத்தமே அங்கதான் ஸ்டார்ட் ஆகும்ன்ற. இப்பவே அதிகமா கலவரம். பார்க்க முடியாத அளவுல பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கரெக்ட். அது 2043 வாக்குல வந்து முஸ்லிம்களின் ஆட்சி அங்க நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவே சில பகுதிகள் வந்து முஸ்லிம்களுடைய சட்டம் அங்க வந்துடுச்சு. ஷியா சட்டம் வந்துடுச்சு. ஷரியா சட்டம்னு வாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இதுதான் மெயின். இதுல 2 வீடியோல வித்தியாசமா சொல்லியிருக்கிறாங்க, முரண்பட்டு. ஒரு வீடியோல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்ப ரஷ்ய அதிபர் ஜெயிச்சிடுவாரு இந்த யுத்தத்துல இருந்து அப்படி வருது. இன்னொரு இடத்துல அவர் கொல்லப்படுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 2மே முரண்பட்டு வருது. அடுத்தது வந்து ஒரு சயின்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை மருத்துவ உலகம் கண்டுபிடிக்கும்ன்றாங்க. இப்ப ரஷ்ய அதிபர் வந்து கேன்சருக்கு நாங்க வேக்சின் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்குது, ஃப்ரீயாவே கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ரஷ்யா வந்து நம்பர் 1 இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற. ஸோ இதுல ஏதோ ஒண்ணு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அது க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதிலும் குறிப்பாக மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கும் நெருக்கமா இருக்கிறாரு, ரஷ்ய அதிபருக்கும் நெருக்கமா இருக்காரு. வழக்கமா அப்படி நடக்காது இல்லையா? ஏதோ ஒண்ணுத்துக்கு தான் நெருக்கமா இருப்பாங்க. அடுத்தது வந்து 5079ல தான் மனித இனம் முற்றிலுமாக அழிக்கப்படும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலச்சக்கரம் 5000 வருட காலச்சக்கரத்தின் இதுபடி வேணும்னா அது கரெக்டா இருக்கலாம்.
மற்றபடி இந்த இயேசு பிறந்ததை வச்சு வந்த காலண்டர்ல 5000 வருடம் இன்னும் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே ம். கிடையாது. இப்பவே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். இயற்கை சீற்றம் தாங்க முடியல. அது எப்படி நடக்கும்? இன்னொன்னு அந்த பனி உருகி கடலின் மட்டம் வந்து பயங்கரமா ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆ, அது எந்த வருடம் அப்படின்னா அது ஆல்ரெடி இப்போ நடந்துட்டு தான் இருக்கு பிரதர். இப்ப நடந்துட்டு கூட இருக்குது. ரீசென்ட்டா கரெக்ட். ம். ரீசென்ட்டா ஒரு பெரிய பனிப்பாறை தமிழ்நாட்டோட ஒரு 4 மடங்கு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது கடல்ல வந்து வந்துட்டு இருக்கு. மெல்ட் ஆகி அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துகிட்டு இருக்குது வந்துட்டு இருக்குன்றாங்க. அப்படின்றாங்க. 2033ல அது நடக்கும்ன்றாங்க. ஆர்க்டிக், அண்டார்டிக் போல்ல இருக்கக்கூடிய அந்த பனியெல்லாம் உறைந்து கடல்ல கலந்தா என்ன ஆகுறது? சோ அப்ப வந்து பயங்கர அப்ப ஐஸ் ஃப்ரீ டே வந்துரும். அப்ப உலகத்தையே வந்து ம். மூழ்கடிக்கிற மாதிரி அது வரும் அந்த தண்ணி அப்படின்றாங்க. சோ ம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆ, அடுத்தது 2076ல் கம்யூனிசம் உலகம் முழுவதும் பரவிடும் அப்படின்றாங்க. சோ இது அப்படின்னா கம்யூனிசம் ஆட்சி பிடிக்குதுன்னு அர்த்தம் இல்ல. கம்யூனிச கொள்கை கம்யூனிச கொள்கை என்ன? ஆ. கலவரத்தை தூண்டுறதுதான். எதுக்கும் அடங்கி போறது கிடையாது. சோ ஒவ்வொரு மனிதனும் கம்யூனிஸ்டா மாறிடுவான். இப்ப கம்யூனிஸ்ட் நாடுல பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் தான் சம உரிமை சம உரிமைன்னு ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க தான் ஆட்சி கடைசி வரைக்கும். அப்ப அவனுக்கே தெரியுது இது வேலைக்கு ம். ஆகாதுன்ட்டு. அதுதானே ஏற்கனவே நடந்தது. அப்ப அமைதியா இருந்திருக்க வேண்டியது தானே. அப்ப ஆ. சோ அந்த இனக்கலவரம் இதெல்லாம் உச்சத்துக்கு போகும் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது 79ல அழியுது, 76ல கம்யூனிசம் பரவிடும் உலகம் முழுவதும் ஆ. அப்படின்னு சொல்லப்படுது. ம். ஆஹ் அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க, மீண்டும் பரவிடும்ன்றாங்க. இதுக்கு முன்னாடி எப்ப கம்யூனிசம் ஆ. ஃபுல்லா உலகம் ஃபுல்லா இருந்துச்சு? அப்ப 5000 வருடத்துக்கு முன்பு இருந்தது மீண்டும் பரவிடும்ன்றது தான் அது கரெக்டா வருது. ம். அடுத்தது 2130ல வந்து மக்கள் ஏலியனோடு தொடர்பு கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹ் கடவுளோடையே பேசுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஒரு பெரிய 2130. கிரவுண்ட்ல ம், 25லயே ஒரு பெரிய கிரவுண்ட்ல வந்து அதாவது ஒலிம்பிக் ம், மாரி ஒரு பெரிய இது நடந்துட்டு இருக்கும்போதே ஏலியன்ஸ மீட் பண்ற சான்ஸ் கிடைக்கும். ம். 25லயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25லயே சொல்லியிருக்கிறாங்க. ஓ! சரி, சரி. ஆ, ஸோ கடவுளோட தொடர்பு கொள்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்ப நடக்கிற விஷயம் தான். இப்பதான் நம்ம கடவுளோட பேசிட்டு இருக்கிறோம். நாம தான் வேற்று கிரகத்துல இருந்து இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இது ஏலியன்ஸ். தெரியாம நம்ம தேடிட்டு இருக்கிறோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ போகின்றேன்ட்டு கடவுள் சொல்றாரு. இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல தான் ஆத்மாக்கள் இருக்குது. இததான் பரந்தாம பரலோகம்னு சொல்றோம். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்றாங்க. அப்ப பிதா இருக்கிற இடத்துல தானே குழந்தையும் இருந்திருக்கும். இல்லையா? அவர் இருக்கிற இடம் வீடு. அப்ப அங்கிருந்து தானே குழந்தை இங்க வந்திருக்கும். சோ அங்கிருந்து இங்க ம். வந்திருக்கிறோம். அதை விட உயரமான இடம் கிடையாதுன்றார். சோ அதுதான் எண்ட். அங்கிருந்து இங்க ஒரு செகண்ட்ல வந்துடுது. எண்ணத்தின் வேகம் தான் ஆத்மாவுடைய பயணிக்கிற வேகம். டக்குன்னு ஆத்மா இங்க வந்து உடல்ல வரும்போது பூர்வ மத்தியில வருது. அதனால தான் இங்க பொட்டு வைக்கிறோம். சோ கடவுளோட தொடர்பு கொண்டு ஏன்னா கடைசி 100 வருடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. இந்த பூமி சொர்க்கமா இருந்துச்சு. இப்ப நரகமாயிடுச்சு. மீண்டும் சொர்க்கமாகணும். சொர்க்கத்துல எந்த துக்கமும் இருக்காது. அழகு, ஆரோக்கியம், செல்வம் எதுக்கும் பஞ்சம் கிடையாது. துக்கத்துக்கான அறிகுறியே இருக்காது. ஆனா இன்னைக்கு துக்கத்தின் உச்சத்துல இருக்கிறோம். சோ அதுவுமே சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வருஷத்துல வந்து பசி எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு வருடம் குடுத்திருக்கிறாங்க. 2028ன்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப மேபி 2028ன்னா இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. இல்லையா? ஆக்சுவலா அப்ப ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா 2028ல பசி போயிடும்ன்றாங்க. அப்ப பசிக்கிறவங்க எல்லாம் போயிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். வேற வாய்ப்பு கிடையாது இல்லையா? பசியில இறந்தா தான் அதுதான் மேபி இருக்கலாமே தவிர, ஆ, ரொம்ப கொடூரமான பசி எல்லாம் இனிமேல்ட்டு தான் வரப்போகுது. ஆ, ம். அடுத்தது ஒரு நாடு மிகப்பெரிய பயாலஜிக்கல் வெப்பன் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பயே 300 வைரஸ காணோன்றாங்க. ஸோ அத பயன்படுத்தலாம். ஆ, அடுத்தது வந்து ர 3797ல ஆ, அதுக்கு முன்னாடியே வந்து ஆ, 2170ல வந்து உலகம் வந்து வறட்சினால வாடுமாம். ஆக்சுவலா அப்பதான் உண்மையிலேயே செல்வ செழிப்பா இருக்கும். இல்லையா? ம். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல உலகம் அழிஞ்சு இந்த பூமி சொர்க்கமா மாறிடும். ஏன்னா கடைசி 100 வருடம்
தான் கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு. ஆல்ரெடி 88 வருஷம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சொர்க்கமாக மாறப்போகுது. அதுக்கு தான் தயார்படுத்துறாரு. ஆத்மான்னு ஒண்ணு வந்து பரமாத்மா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவரை தான் அல்லாஹ், பரமபிதா, சிவன் சொல்றது. ஒரே கடவுள் தான். வெவ்வேறு மதத்துல வெவ்வேறு பேரு. ஸோ அவரு செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு. நாம பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாரி இருக்கிறோம். ஸோ அப்படி இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். ஏன்னா நம்ம சொர்க்கத்தை இழந்ததுக்கு காரணமே காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையானது தான். அதுக்கு காரணம் உடம்பு நினைச்சது தான். ஆனா சொர்க்கத்துல ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மாவை தான் பூர்வ மத்தியை தான் பார்த்து பேசுவாங்க. அவங்களுடைய கவனம் ஆத்மாவுல இருக்கும். ஸோ இதை இப்ப கத்துக் குடுத்து இன்னும் சில வருடங்கள்ல இந்த பூமி வந்து சொர்க்கமாக மாறிடும். அதாவது உலக அழிவு முடிந்து. அங்க உண்மையிலே சொர்க்கமாக இருக்கும். ஆனா இவங்க வந்து அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பு கிடையாது. அங்க சதா ஆனந்தமாக தான் இருக்கும். மேபி ஒருவேளை ஒரு பக்கம் சொர்க்கமா இருக்கும்போது இன்னொரு பக்கம் வறட்சியா இருக்குமோ என்னவோ தெரியல. இல்லையா? ம். அப்படி வேணா வாய்ப்பு இருக்குது. இந்தியா டெம்பரேச்சர் 50 டிகிரி வரைக்கும் உயரும்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷமே. அதாவது 25வது வருஷமே. என்ன உயரம்? இந்தியாவோட டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் பயங்கரமா. டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி வரைக்கும் உயரலாம் அப்படின்னு எவ்வளவு சொல்லியிருக்காங்க. டிகிரி? 50 டிகிரி, 50 டிகிரிஸ் வரைக்கும். இப்போதைக்கு 40 வரைக்கும் வந்திருக்குது. 50 வரும். அடுத்தது 3005ல மார்ஸ்ல இருக்கிற மக்களோட இவங்க சண்டை போடுவாங்களாம். எங்கேயுமே யாருமே கிடையாது. மார்ஸ்னா என்னது தமிழ்ல? செவ்வாய் கிரகம் தானே? அதான் நினைக்கிறேன். செவ்வாய் கிரகம்ன்றது வந்து ஆக்சுவலா செவ்வாய் கிரகம் அது வேற. பட் நாம இருக்கிற இடமும் செம்பு நிறமா தான் இருக்கும். அங்க யுத்தம் எல்லாம் நடக்காது. அங்க அங்க எதுவுமே நடக்காது. இல்லையா? ஜடம் மட்டும் இருப்போம். அங்க இருந்து இங்க வரும். அவ்வளவுதான். எல்லா ஆத்மாவும். அடுத்தது மனிதர்கள் வந்து சொல்லுங்க சிஸ்டர். அதாவது 3797ல இந்த பூமியை காலி செய்யற அளவுக்கு மனிதர்கள் வாழ முடியாத மாதிரி ஆயிடும். அதெல்லாம் சீக்கிரமாவே ஆயிடும். இல்லையா? அவங்க அவ்வளவு வருஷம் சொல்றாங்க. அவங்க செவ்வாய் கிரகம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. செம்பொன்னான ஒளி உலகம் தானே பரந்தாமம். கரெக்ட். அங்கதான் எல்லா ஆத்மாவும் ஏன்னா அந்த இடத்தையே தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க எந்த நேரமும். செவ்வாய் கிரகத்துக்கு போனோம்ட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுதான் 3797ல வந்து இந்த பூமியை வாழ முடியாத மாதிரி மாறிடும். அப்பதான் மனிதர்கள் இத காலி ஃபுல்லா அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு. அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே நடக்காது. மனிதர்கள் எப்பவுமே இந்த பூமியில இருப்பாங்க. இவங்க நினைச்சுக்கிறாங்க. இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு மனிதர்களுக்கு அப்புறம் ஆக்டோபஸ் தான் உலகத்தை ஆளும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி அது வெளிநாட்டுல விதவிதமா கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ரிசர்ச் பண்றது காசு கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒண்ணு ரிசர்ச் பண்ணோம்ல, அதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப இங்க இருக்கிற ஒருத்தரை கேட்கும்போது அப்படி வந்து மனிதர்கள் எல்லாம் அழியிற ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஆக்டோபஸ் தான் அழிஞ்சு போயிடும் அப்படின்னாரு. பரவாயில்ல, அங்கேயும் கொஞ்சம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. வெட்டுக்கிளிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெம்பரேச்சர் கூடும்போது இந்த வெட்டுக்கிளிகள்லாம் ஜாஸ்தியா வந்து பயிர்கள் எல்லாம் அழிச்சிரும். ஆமா, அது ஆஸ்திரேலியால அடிக்கடி நடக்கும். அது அதுல எலினால பிரச்சனை வரும், நிறைய வரும் ஆஸ்திரேலியால. அடுத்தது அவ்வளவுதான். மெயினா இதான் சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாம இன்னொரு வீடியோல டெலிபதி மாதிரி அந்த மூளைகள் அலைகளை வச்சு பேசக்கூடிய அந்த ஆற்றல் வந்துரும் அப்படின்னு சொல்லி சக்தி கிடைக்கும் அப்படின்றது வந்து இப்ப வந்து அதுக்காக எலான் மஸ்க் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு குரங்கு வச்சு. இப்ப மனிதர்களை வச்சும் பண்ணணும். அதை சிப்ஸ் வச்சிடுவாங்க. வச்சிட்டாலே அவங்க வந்து அது ஆக்சுவலா அவரு சொல்றது எதுக்குன்னா, இப்ப ரிமோட் வச்சு டிவி போடுறது இதெல்லாம் இல்லாம நீங்க நினைக்கிறத வந்து டிவி ஆன் ஆகணும்னு நினைச்சா ஆன் ஆகும். அப்படி எண்ணத்தை வச்சு அதை இயக்கிறது. கையை காட்டினா தண்ணி வர்ற மாதிரி அது பண்ண முடியும். ஆனா மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்க முடியுமா?
அப்படின்னா எண்ணங்களை வந்து கண்டுபிடிக்க முடியுமா ஒருத்தரால? அப்படின்னா சயின்ஸ்னால அது முடியாது. சைலன்ஸ்னால முடியும்னு கடவுள் சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, இப்ப சமீபத்திய முரளியில தான் இன்னைக்கு முரளியா என்னன்னு தெரியல. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க வந்து ஆ நம்ம நேத்து பார்த்த முரளியில தான் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அபிக்த முரளியில. இன்னைக்கு தான் வரும். ஆ ஆமா. அதுல என்ன ஆமா. வந்திருக்கும்னா, ஆ உங்களுடைய மனம் எப்ப முற்றிலும் நிக்குதோ, அப்ப எதிர இருக்கிறவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நெனைச்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதான் பவர் ஆஃப் அவங்க சைலன்ஸ். இப்ப மனசுல ஆ ஆ இப் அவங்க மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் கரெக்ட். அப்படின்றது. இப்ப பவர் ஆஃப் சைலன்ஸுக்கும், பவர் ஆஃப் சயின்ஸுக்கும் தான் போட்டி. பவர் ஆஃப் சயின்ஸ் உலகத்தை அழிக்கப் போகுது. அதுல நல்லதும் இருக்குது. பட் அழிவும் அதான் பண்ண போகுது. நல்ல விஷயம் அப்படியே சொர்க்கத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். ஆனா அது யாரு அதை அனுபவிக்க போறாங்கன்னா, பவர் ஆஃப் சைலன்ஸ்ல இருக்கிறவங்கள தான் அனுபவிக்க போறாங்க. அது யாருன்னா பிரம்மகுமாரிகள். இறைவனுடைய நினைவிலேயே மூழ்க மூழ்க ஆத்மா வெளி உலக கவர்ச்சி, மெயினா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுல இருந்து விடுபடும். இதனால தான் மைண்ட் டிஸ்ட்ராக்டே ஆகுறது. இது எதுவுமே இல்லன்னா, அதுக்கு நெறைய ஞானங்கள் குடுக்குறாரு. நடக்கிறதே தான் நடக்கும். நடக்கிறதெல்லாம் நன்மை இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாலயும் அதோடைய நடிப்பு இருக்குது. அததான் அது நடிக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதை தினம் தினம் நாம உள்வாங்கவும், நான் ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்க இருக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வர ஆரம்பிக்கும். வெளி உலக விஷயத்துல மயங்க மாட்டோம். ஸோ அப்ப வந்து அது சாத்தியம். 2025லயே சாத்தியமா? அப்படின்னா, ம். ஒரு சிலருக்கு அது சாத்தியமா இருக்கும். எல்லாரும் இந்த வருஷத்திலே பக்காவாயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அப்படிப்பட்டவர்கள் உருவாயிடுவாங்க. ஆக்சுவலா பக்தி மார்க்கத்திலே அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்படி நீங்க போகும்போதே உங்க பேரு இதுதான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆ. பட் இது வந்து இறைவன் அதாவது ரொம்ப கீழாக இருந்த மனிதனை இப்படி மாத்துறாரு. அவங்க வந்து பிறக்கும்போதே அப்படி இருப்பாங்க. ஏன்னா முதல்ல இந்த பூமியில ஜென்மம் எடுத்திருக்கோம். அந்த ஆத்மாவுக்கு சக்தி இருக்கும். ஆனா, நாம சொர்க்கத்தில் 5000 வருடம் முன்பே பிறந்து, மறுஜென்மம் எடுத்து நரகத்துல வந்து சக்தியெல்லாம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலன் இன்பத்துல இழந்து சுத்தமா 0 ஆகுற நேரத்தில் இறைவன் இந்த ஞானத்தை குடுத்து, அந்த சக்திய அடையிற அளவுக்கு நம்மள வந்து இப்ப திடப்படுத்துறார். ம். ஸோ அடுத்தது வந்து மத மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ம். ஆ 2025லயே. ஏன்னா, ம். எல்லாருமே அவங்கவங்க மதத்துக்கு திரும்பிடுவாங்க இப்ப. இல்ல ஏதோ ஒரு ஆ. காரணத்துக்காக ஒவ்வொரு மதத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா கடைசியில வந்து அந்த தாய் மதம் புடிச்சு இழுக்கும். மெயினா அந்த மதம் திரும்புறதுன்றது வந்து தேவதை தர்மம். சொர்க்கத்துக்கு வரக்கூடியவர்கள் அது மட்டும் இல்ல. எல்லா மதத்துக்காரங்களுக்குமே கடவுள் வந்துட்டாரு இந்தியாவுலன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு கடவுள தானே வணங்குறாங்க. ஸோ பார்க்கணும்னு துடிப்பாங்க. ஸோ அந்த நேரம் வந்து அந்த மனதளவுல இறைவன் பக்கம் அவங்களுடைய கவனம் திரும்பும். மற்றபடி மதத்தையே மாறிட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. கவனம் கடவுள் பக்கம் திரும்பும். அவ்வளவுதான். அடுத்தது வந்து அணுசக்தியை விட ஒரு உயர்ந்த சக்தி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உலகத்தை பற்றி நம்முடைய புரிதலே மாற்றி அமைக்கப்படும். அந்த பிரபஞ்சத்துடைய ஆ. புரிதலே இன்னைக்கு வந்து பிக் பேங் தியரின்றதே வந்து நம்ம நெறைய வீடியோல சொல்லியிருப்போம். கொஞ்ச நேரம் சயின்டிஸ்ட் பார்க்குறான், ஏதோ எக்ஸ்பேண்ட் ஆகுறத பார்க்கறதுனால, அப்ப இதுக்கு முன்னாடி குறுகி தானே இருக்கும், குறுகி தானே இருக்கும். அப்ப ஒரு டைம்ல புள்ளியா தானே இருக்கும். அது வெடிச்சு தானே இப்படி வந்திருக்கும். இப்படி நானு சரி புள்ளி ஆயிடுச்சு. அது எப்படி வந்துச்சு? அப்ப வெடிச்சிருக்கும் போல இருக்குது. இது ஒரு கான்ஸ்பிரசி தான். சோ இது வந்து மாற்றப்படும். ஏன்னா இன்னைக்கு ஆ. பாலைவனத்துல பயங்கரமா மழை பெய்யுது. நல்ல ஆமா. மழை பெஞ்ச நதிகள்லாம் வாடி இருக்குது. சோ மனிதனுடைய கற்பனை இவனுடைய அனுமானம் எல்லாம் இன்னைக்கு தவிடு பவிடு ஆகுது. சோ அப்ப அதுவுமே அதுதான் எல்லாமே பொய்ப்பிக்கும் பொழுது தான் மக்கள் உங்கள் பக்கம் பிரம்மகுமாரிகள் பக்கம் திரும்புவாங்கன்னு கடவுள் சொல்றாரு. சோ அது இந்த வருஷமே நடக்குதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா பாபா வாங்க சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவங்க இருந்த டைம்ல இதெல்லாம் வந்தே இருக்காது. இல்லையா? இவங்கள புதிய ஆற்றல் ஆ. ஆமா. புதிய ஆற்றல்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்குமோ அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஓ! புதிய ஆற்றல்னா இப்ப அதுதானே இப்போ ஓ! ரீசென்ட்டா. சரி, சரி, சரி. அப்ப வந்து இப்பவே அது நெறைய பேருடைய வேலைய தூக்கி ஒருத்தர் தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு. அத உருவாக்குனவரே இது வந்து மக்களுடைய வருமானத்தை எல்லாம் இப்ப ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து
ராயல்டி போயிட்டு இருக்கும். அதுக்கு அவங்க தான் அந்த கன்டென்ட்டுக்கு உரிமையாளர். ஆனா இது என்ன பண்ணுது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் திருடி அப்படி ஒண்ணா கலந்து ஒரு இது சினிமாக்காரங்க பண்ற மாரி. இந்த படத்துல கொஞ்சம், அந்த படத்துல கொஞ்சம், இந்த படத்துல கொஞ்சம். இததான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தே தவிர, சொந்தமா அது யோசிக்காது. நெட்ல என்ன இருக்குதோ அதை எடுத்து கலந்து மிக்ஸ் பண்ணி குடுக்க போகுது. இன்ஃபர்மேஷன் ஆ ஆக்சுவலா அது ஆக்சுவலா ஏஐ இமேஜ்ன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப மகாலட்சுமின்னு பார்த்தோம்னா, இந்த மூஞ்சில இருந்து ஒரு கை இருக்கும். இங்க இருந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? நெறைய படத்த காப்பி அடிக்குது அது. அந்த மாதிரி வருது. அதே மாரி ஐஸ்வர்யா ராய்ன்னு போட்டீங்கன்னா, அவங்களுக்குமே இதே மாரி நெறைய ஏன்னா வெவ்வேறு படத்துல இருக்கிறதெல்லாம் கலந்து, கலந்து, கலந்து குடுக்குது. ஆ சோ அதனால வந்து பெரிய பாதிப்பும் வரும். ஏன்னா, அது இப்ப கொஞ்சம் பக்கா பண்ணிட்டாங்க. இல்லையா? ஒருத்தர் முகம் ஃபோட்டோல இருக்கிறவங்க நகர்ற மாதிரிலாம் இருக்குது. பாடுற மாதிரி இருக்கு. ஆடுற மாதிரி இருக்குது. பழைய காலத்து ஃபோட்டோ. சோ அது வளர்ந்துட்டு இருக்குது. ஆமா. அவங்க குரல்ல ஆ இறந்து போனவங்க அவங்க குரல்ல பாடுற மாதிரிலாம் குரல்ல வருது. பாடுறது வருது. இப்ப அவங்களே அதுக்கு ஆக்ஷன் குடுக்கறது இருக்குது. எல்லாம் ஏஐ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குது. சோ அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆ சோ அது வந்து இந்த அ இப்ப சமீபமா ரிட்டயர் ஆனாரு. அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. டிஎஸ்பி சென்னை டிஎஸ்பி. அவரு வந்து ஒரு இதுல பேசியிருந்தாரு. என்னன்னா, இனி வரும் காலத்தில் வந்து பிரெயின வச்சு தான் வேலையே இருக்கும். ஏன்னா, நீங்க உடல் மூலமா பண்றதெல்லாம் மெஷின் பண்ணிட்டு போயிடும். மெக்கானிக்கலா பண்றதெல்லாம் மெஷின் பண்ணிடும். அப்ப அந்த மைண்ட் மூலமா யோசிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வேல. அது அந்த நேரம் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது. அது மெஷினால எடுக்க முடியாது. இல்ல அந்தந்த சிச்சுவேஷனுக்கு மாறும்போது மெஷினால அதுக்கு என்ன ஃபீட் பண்ணியிருக்கிறாங்களோ, ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஜிபிடி சாட் வந்து அது கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது, "நீ எல்லாம் வாழறதே வேஸ்ட் செத்து போயிடுன்னு" வருதாம். அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சாம். ஒருத்தன் சென்சிட்டிவா இருந்து அத கேட்டானா என்ன ஆகுறது? நெறைய பேர் அத பாய் ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டாலாம் நெனச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா, ஆமா. இவங்க இப்ப அதுவும் சொல்றதுக்கெல்லாம் இது வந்துச்சு. பண்ணுது. சோ அப்ப அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா நெனச்சு அது செத்து போன்னு சொல்லி இவன் செத்து போயிட்டான்னா, யார போய் அரெஸ்ட் பண்ண முடியும்? இல்லையா? ChatGPT அரெஸ்ட் பண்ண முடியும். சோ அது நியூஸ்லயே வந்தது. ஆக்சுவலா தற்கொலையும் பண்ணியிருக்கிறாங்களாம் அதனால. சோ அந்த மாரி விஷயமெல்லாம் நடக்குது. அடுத்தது கொடுமையான நோய் வர்றது, அதெல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும். கண்டிப்பாக வரும். இன்னும் மோசமான இதெல்லாம் வரும். சோ இதுதான் இப்போதைக்கு வந்து கணிப்புல ரொம்ப வந்திருக்கு. இருக்கும் ம். ஆரம்பிக்கும். அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் முடிஞ்சிரும். ம். ஆனாலும் போர்கள் ஆரம்பிக்கும் புதுசாண்டிட்டு. அப்ப அது வேற ம். மாதிரி ஆரம்பிக்கலாம். மாறும். கரெக்ட். ஏன்னா, இப்ப சொல்ல முடியாது. இப்போ இவரு வந்து உக்ரைனை தாக்கிட்டு இருக்கிறாரு. சப்போஸ் இவங்க நெனைக்கிற மாரி புட்டின கொன்னுட்டாங்க அப்டின்னா, அடுத்து யாராவது வருவாங்கல்ல. அவரு இதை விட கொடூரமானவரா இருந்தா, ஐயோ! அவரே தேவலாமே தெரியாம கொன்னுட்டோம்னு நெனைப்பாங்க. இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆ அப்ப ஒரு மாதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு வந்து ஏன்னா அதுவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்பும், புட்டினுமே ஓரளவுக்கு நெருக்கமானவர்கள் தான். ஒரு நல்லிணக்கம் கொண்டவர்கள் தான். சோ அவங்க வந்து இதை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா யார் முடிக்க மாட்டாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப புடிக்காத ஒருத்தர் இங்க வேற ஆட்சிக்கு விதமா வந்தாங்கன்னா இதாயிடும். அப்ப வேற நீங்க சொல்ற விதமா மாறிட்டு இருக்குல்ல. இப்ப சிரியா ம், சிரியா ம். பக்கம் வேற மாரி மாறிட்டு இருக்குது. கரெக்ட். பிராக்ஸிய தான் கொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ம், நேட்டோக்காரங்க வேற வேற விதமா இஸ்ரேல்காரங்க அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ம், ம். ஒரு கட்டத்துக்கு மேல ரஷ்யாவால தாங்க முடியாது. ஓ! ஏன்னா அவங்களோட ட்ரூப்பையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ. அந்த ஓரத்துல ஓஹோ! இருக்கிற ட்ரூப் அந்த ஓ! கப்பல் படைகள் இதுகள் எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இஸ்ரேல்ல. சிரியால இருக்கிற சிரியாக்காரங்க. இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓஹோ! சரி, ஆமா. சரி. ம், பகடையா வச்சுட்டு இவங்க தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல். ம். ஒரு கட்டத்துக்கு மேல புட்டினுக்கு தாங்க முடியலன்னா ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? போர் இந்த பக்கம் திரும்பிடும். ஒரு பாட்டு. ம். பாருங்க. சோ இதெல்லாம் வந்து கணிப்புல இருக்குது. ஆனா நிச்சயமாக நடக்க போறது என்னன்னா, சொர்க்கம் வரப்போகுது. இல்ல இது சும்மா இதுல சொல்ற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கிறோம். இது எல்லாமே 100% நடக்காது. அதிலும் குறிப்பாக அவரு சொன்ன மாரி அந்த 2170 இந்த 2076 அவ்வளோ வருஷம்லாம் பூமி இருக்கிறதே டவுட்டு தான். சரி, இவங்க சொன்ன மாரி அந்த 2079 அதோட வேணா இருக்கலாம். அதிகபட்சமா அது கூட. அதுக்கு மேல உள்ள அதுவே கணிப்புலாம் நடக்காது. அதுக்கு மேல உள்ள அதுக்கு முன்னாடியே தான் ஐஸ் ஃப்ரீ டே வந்துருதுன்னு சொல்றாங்களே. ஐஸ் ஃப்ரீ டே வந்தாலே அவ்வளவுதானே. கடல்லாம்
கடல் ம். மட்டம் உயரும்போது ஆட்டோமேட்டிக்கா மூழ்கிடும் இல்லையா எல்லாம். ஓ! எல்லா ஐஸும் ஐஸ். உருகிடுமா? அந்த அளவுக்கு வெப்பம் ஆமா. ஏறுறதுனால. ம், ம், அந்த ம், அளவுக்கு அண்டார்டிகால இப்பயே எல்லாம் ஃப்ரீயா மெல்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ம், ம், ஐஸ் ம். ஃப்ரீ டே வர்றதுக்கு ரொம்ப வருஷம் இல்ல. இன்னும் 3 வருஷத்துல வந்துரும் அப்படின்றாங்க. பாருங்க. வந்துச்சுன்னா அது அவ்வளவுதான். கரெக்ட். அதை தடுக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணணும்ன்றாங்க. ஒண்ணும் இல்ல. மனித குணத்த மாத்துனா முடிஞ்சிரும். ஆனா அது நடக்காது. மாத்த மாட்டாங்க. ஏன்னா கடவுள் சொல்லுவாரு, அமெரிக்காவும், ரஷ்யாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, உலகத்தையே அவங்க ஆட்சி செய்ய முடியும். ஆனா ஒண்ணு சேர மாட்டாங்க. அப்ப அதனால இப்ப ட்ரம்ப் வராருன்னா, அவருக்கு புட்டினுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னும் பொழுது, இங்க வேற யாரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து வர அவர் இப்ப இவர கொலை பண்ணிட்டு வர்றதுக்கு வராங்கன்னா, முன்னாடி இவருக்கு எதிரானவங்க தானே வருவாங்க. ஸோ ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே சில வேலைகள முடிச்சிடணும்ன்ட்டு பைடன் ரொம்ப அவரு மும்முரமா வேற இருக்காரு இல்லையா? தீவிரமா இருக்காரு. அவர் ம். வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு அவராலயே ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ண அவரோட முடியாத கை மாரி மீறி பண்ணு. போறதுக்கு கூட எவ்வளோ நல்ல மனசு. சரி. ஆ ஓகே சிஸ்டர். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இறைவனுடைய ஞானத்தை அவசியம் கேளுங்க. எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ.